Hello guys, welcome back to Jivish channel. நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். சிக்கன் பிரியாணி எப்படி பண்றது அப்படினு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரியாணி பண்றதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும் அப்படினு பார்த்துடலாம். ஆனியன் ஒரு 4 வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் தக்காளி ஒரு 5, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு புதினா ஒரு கைப்பிடி அளவு, லெமன் 1, பச்சை மிளகாய் ஒரு 5, பட்டை கிராம்பு அப்புறம் பிரிஞ்சி எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் வந்து 1 kg எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் 1 kg எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கர்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 1 kg பாஸ்மதி ரைஸ். இது வந்து பிரியாணி செய்யறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சாச்சு. இப்போ பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் தான் வந்து இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். அதில் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாமே வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ அதெல்லாமே போட்டுருவாங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் 5 ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணலாம், ஏன்னா இது வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாமே வந்து நல்லா மேஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் அந்த புதினா கொத்தமல்லி அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி வந்து அந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் வந்து சிக்கனை வந்து சாஃப்டாக வச்சுக்கும். ஸோ அதனால தான் நம்ம பிரியாணி செய்யும்போது கர்ட் ஆட் பண்ணுறது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் ஒரு லெமனோட ஜூஸை வந்து ஸ்க்யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம 1 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது சிக்கனில் வந்து அந்த மசாலாஸ் எல்லாமே வந்து நல்லா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் வந்து நல்லா குக் ஆகணும், அதுக்காக. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த சிக்கன்லாம் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, அந்த ரேஷியோவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 kg சிக்கன் 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போது 1க்கு 1.5 அந்த ரேஷியோவில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் வந்து ஆஃப் குக் ஆகிருக்கு. இப்போ ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிளேட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து தம் கட்டிடலாம். ஃபஸ்ட்டு தோசை தவா, அதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி இன்னொரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா குக் ஆகிருக்கு. அந்த அரிசிலாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ரைத்தாவோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை பார்க்குறேன். Until then, bye bye from Ilakya. Thank you.